வந்து WP சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், டெல்டா சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எப்படி அது வந்து ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் என்கிட்ட இருக்குது WPS சாஃப்ட்வேர் இருக்குது, ISP சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு WPS சாஃப்ட்வேர் இப்போ கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு நீங்கள் இப்போ டெல்டா பிஎல்சி அப்படின்னு சாஃப்ட்வேர் டைப் பண்ணிங்கன்னா பேஜ் இருக்குங்க. இதை கிளிக் பண்ணீங்க, இதுக்குள்ளே போனீங்கனாலே இதுக்குள்ளே போனீங்கன்னா டெல்டா பிஎஸ்சியில் எல்லா சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்க எல்லா சாஃப்ட்வேரும் அதுக்குள்ளே காட்டுவாங்க. அது கேட்டலாக் என்னென்ன மாடலான பிளேஸ் இருக்குது, என்னென்ன மாடல் டைப்ஸ் டெல்டாவில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கும் எவ்வளவு டேட்டா டேட்டா சப்போர்ட் ஆகும், எவ்வளவு லாங்குவேஜ் நீங்கள் கான்செப்ட் பண்ணலாம், எத்தனை இன்புட் ஆகிட்டு நீங்கள் ஐஓ லிஸ்ட் ஐஓ கனெக்ட் பண்ணுவீங்க, அப்படி எல்லாமே இதுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அதை போய்ட்டு அதில் போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து WPS சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இப்போ WPS சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள போய்ட்டு அதாவது திடீர்னு நான் சொல்லிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணுவேன், டவுன்லோட் இருக்கேன், இது டபுள் கிளிக் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணினா எப்படி வரும், இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் வரும். செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ WPS சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இது WPS சாஃப்ட்வேர் ஒரு ஸ்டார்ட் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். ஃபைல் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல் நியூ அப்படின்னு நியூ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஒரு ட்ரையல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இருக்குது. நம்ம பிஎல்சி ஓகே நம்ம பிஎல்சி தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம், இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்சிங்க பிஎல்சி சிபி நான் யூஸ் பண்ணுறேன். எஸ்சிங்க மாடல் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எஸ்சிங்க மாடல் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி இப்போ ஒரு ஃபோட்டோ பார்ப்போம், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அந்த மாதிரி யூஸ் தான் சிபிங்க நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு சரிங்களா யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிங்கிறது செலக்ட் பண்ணிட்டேன். இதில் நிறைய மாடல் இருக்குது, எம்சி எஸ்சி அப்படி நிறைய மாடல் இருக்குது. நான் எஸ்சிங்க மாடலை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன். இது என்ன கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎல்சி. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் டிவிபி ஏசிங்கிறது ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன். இந்த காம்பனண்ட் அப்படின்னா ஸ்மால் யூஎஸ்பி சொல்லுவாங்க அந்த மாடல். சரிங்க. ஓகே, அப்போ நான் இதில் செட்டிங்கில் போயிட்டு நான் கம்யூனிகேஷன் மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேரெக்ட் இன்டர்நெட் மாடல் யூஸ் பண்ணுச்சு. சரிங்களா? இல்லை செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் ஐபி அட்ரஸ் எல்லாம் ப்ளஸ் நம்ம அந்த பிஎல்ஸை கனெக்ட் பண்ணும்போது அது போக கனெக்ட் அந்த டைமில் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து டிவிக்கு சரி ஓகே பேஜ் வைக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணுறது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். லேடர் டயக்ராம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பிஎல்சி தான் எக்ஸ்பெக்ட் வந்து நிறைய சி டைப்ஸ் நம்ம இதில் லேடர் டைப்ஸில் போடுவோம் யூஸ் பண்ணுறோம். சரி, பார்த்தீங்கன்னா
ஓப்பன் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து எஸ்சி மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்சி மாடலில் எத்தனை இந்த ஐஓஎஸ் கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு இதில் ஆர்எஸ் போயிட்டு கம்யூனிகேஷன் எத்தனை யூஸ் பண்ணுங்க, இதில் மெமரி எத்தனை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹெல்ப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஆஃப் எனர்ஜி பிஎல்சி இன்ட்ரடக்ஷன் டெஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு பேசிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் கிளிக் பண்ணி டிவைஸ் ரேஞ்சுன்னு ஒன்று இதை கிளிக் பண்ணி அடுத்து நீங்கள் என்ன சீரீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன சீரீஸ் எல்லாம் டிவிக்கு வர நம்ம சீரீஸ் ஐஓஎஸ் சீரீஸ் அதை கிளிக் பண்ணி அதான் மாடல் யூஸ் பண்ணி இந்த மாடல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. என்ன யூஸ் பண்ணுறதுக்கு எஸ்சி மாடல் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட்டு அவுட்புட்டு ஸ்டோரேஜ் இதோட சைக்கிள் ஸ்கேனிங் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்புட் எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம், 0 x0 வந்து x377 அது மீன்ஸ் வந்து 378 77 கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் வந்து 256 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க யூஸ் பண்ணிக்கலாம். 256 அவுட்புட்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி வந்து மெமரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது இந்த எத்தனை ஒரு மெமரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து லேட்ச் மெமரி எதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மெமரி எதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமரில் 100 மில்லி டைமர் T0லேருந்து T16 வரப்போ யூஸ் பண்ணிங்கன்னா 100 மில்லி டைம் 100 மில்லி யூஸ் பண்ணி 100 மில்லி டைமர் சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் நான் டைமரை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது 10 மில்லி செகண்ட், இது 1 மில்லி செகண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டரை பற்றி பார்த்தீங்கன்னா கவுண்டர் அதே மாதிரி அதோட வேல்யூ கொடுக்குறாரு. 16 பிட் கவுண்டர் 32 பிட் கவுண்டர் யூஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் வந்து அப் டவுன் கவுண்டரும் இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரி, அந்த வீடியோ கவுண்டர் காணும் போது அந்த வீடியோ போட்டுருக்கேன். பாய். இது வந்து இன்புட் தான். S0லேருந்து S9 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். S10 S10 கொடுக்குறேன். லேட்சிங் வந்து எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன். சென்டர் அலாரம் யூஸ் பண்ணுறதுக்காக S9 கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா T6 வந்து கரண்ட் டைமரோட வந்து T0 வந்து 256 நீங்கள் கரண்ட் டைமர் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வேல்யூ அப்படின்ட்டு கவுண்டர் தான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இது வந்து எல்லாமே டேட்டா ரெஜிஸ்டர் அப்படின்னு இதில் என்னங்கிறது மாஸ்டர் கண்ட்ரோலர் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க. மாஸ்டர் கண்ட்ரோலர் மீன்ஸ் எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படிங்கிறது M0 கேட்கும். அடுத்தது இதில் வந்து பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. T0 வந்து T5 பாயிண்ட் யூஸ் பண்ணி அது கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது இந்த T0 பாயிண்ட் யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இந்த இன்டரப்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேங்கிறது நார்மலாக டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் ரூல் அப்படின்னு 16 பிட்டோட வேல்யூ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 32 பிட்டோட வேல்யூ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க, எக்ஸாக்டிஸ்மில் நீங்கள் இந்த 16 பிட்டோட வேல்யூ எப்படி எக்ஸாக்டிஸ்மில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆகிட்டு போயிடும். சரிங்க, இதில் வந்து காமன்
ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். காம் ஒன்று வந்து ஸ்லீவை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். காம் டூவை மட்டும் எங்கள் மாஸ்டர் அண்ட் ஸ்லீவாக ஃபுல்லாக 485 ரிட்டன் யூஸ் பண்ணிட்டு இதோட இதோட எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட் அப்படின்னு அதில் கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா X0 X1 X2 X3 X4 X5 X6 X7 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா X10 X11 X12 வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த CPU யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 8 இந்த 8 அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து X10 தான் இருக்கும். X9 கிடையாது. X0ல போட்டு நான் பண்ணுறோம் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு X1 வந்து ஸ்டாப் அப்படின்னு. இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ எவ்வளோ இங்கிலீஷ் வச்சுருக்கோம் அவ்வளோக்கு இந்த மைக் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒயில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒய் வந்து ஃபஸ்ட்டு எம்சிஓ ஒரு ஃபஸ்ட்டு எம்சிஓ மோட்டர் ஒன்று அப்படிங்கிறது எம்சிஓ இது வந்து எம்சிஓ சரி சரி இதில் மெமரி எஸ்ங்கிறது இன்வெர்டர் எஸ்ங்கிறது எக்ஸுங்கிறது ஒரு இன்வெர்டர் டைமர் நீங்கள் என்ன டைமர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கவுண்டர்ல உங்களுக்கு கொடுக்கலாம். ஐங்கிறது எல்லாமே இதுக்குள்ள கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்னென்ன தேவையோ அதோட டிவைஸ் கமாண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து வச்சுக்கலாம். டிவைஸ் பிஸ்னஸ் போயிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கமாண்ட் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய்ட்டு இதுக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாமே கேட்டவர் அடுத்தது அவுட் ஒய் ஜீரோ சரி கனெக்ட் ஆகிடுச்சு. வந்துட்டு இப்போ ஒய் ஜீரோ கனெக்ட் ஆகிடுச்சு. சரி இப்போ நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது நான் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா இந்த கொஷின் இதை பார்த்தீங்கன்னா லேடர் அப்படின்னு பற்றி செக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி சைடில் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அடுத்து 2 நீங்கள் 2 பிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதோட வேல்யூ கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே அவங்களுக்கு கொடுத்தோம். சரி அடுத்தது நான் ஜஸ்ட்டு சிமுலேஷன் யூஸ் பண்ண சிமுலேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் என்ன பண்ணால் ஒரு பல்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் சரி கரெக்டாக அது நமக்கு என்ன தேவை அப்படின்னா பேட்ச் நமக்கு என்ன தேவை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் எம் அப்படிங்கிற ஒன்று எம் மீன்ஸ் இதோட அவுட்புட் ஒய் ஜீரோ தான் அவுட்புட் இல்லை ஹரி சண்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பார்த்தீங்கன்னா ஆன் விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு ஆன் தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு அடுத்து ஸ்டாப் ஓகே ஓகே நம்ம வந்து சிமுலேஷன் மோடில் சிமுலேஷன் பண்ணி சிமுலேஷன் மோட ஆன் பண்ணிட்டேன்.
ஆன் பண்ணிட்டு ஆன்லைன் மானிட்டர் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீங்கள் கமெண்ட் தெரியும். ஸ்டாப் ரெண்டு நீங்கள் கமாண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டாப் பண்ண கண்டினியூ இல்லை எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்க அப்போ ஜஸ்ட் இப்போ வந்து ஆன்லைன் கூட எடிட் பண்ணிக்கலாம். எடிட் மானிட்டரிங் டெலிவிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி இந்த ஆன்லைனில் கூட மானிட்டர் பண்ணிக்கலாம். அது அப்புறமா ஆன்லைன் எடிட் மானிட்டர் போது ரன்னிங்கில் வந்து போயிடும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சிமுலேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை